ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போடுங்க. யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ராகவ் தான் வந்து கேட்குறாரு, ஏன் கிளம்பிட்டீங்க, அதுக்குள்ளே உட்காருங்க, உங்களுக்காக தானே இங்கே கேதர் பண்ணியிருக்கோம் கூட்டத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் கிளம்புன எனக்கு தலைவலிக்குது அப்படின்ட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே சோழன் வந்து அப்பாடி வரட்டா அப்படின்ட்டு கூட்டு போகிறதுக்கு வந்துடுறாங்க. கூட்டு போகும்போது ராகவும் வந்து விட்டுருப்பாரு, பத்திரமா கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. பட் பார்த்திங்கன்னா சோழனை பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் பத்திரமா கூட்டின்னு போடா, பார்த்து போ, வண்டியில் எதுவும் பாட்டு போட்டுறத, அவளுக்கு தலைவலிக்கு தான் அப்படின்ட்டு அக்கறையாக பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்து ஃபோன் நம்பர் தரேன், நீ அங்கே ரீச் ஆகிட்டோடனே ஃபோன் பண்ணு, கரெக்டாக பத்திரமா கூட்டினுமே விட்டுருவியா அப்படின்ட்டுலாம் கேட்கும்போது சோழன் வந்து யாரா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு தலைவலிக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சோழனும் வந்து ஓ தலைவலிக்குதா அப்படின்னு நம்மள தான் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிலா கேட்குறாங்க, ஏன் அமைதியாக வரீங்க, ஃபஸ்ட்லாம் வரும்போது பேசிகிட்டே தானே வருவீங்க, இவ்வளோ அமைதியாக வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சோழன் சொல்கிறாரு, இல்லை எனக்கும் தலை வலிக்குது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், பிடிக்குமான்னு தெரில, சும்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கறையாக வாங்கி வச்சுருப்பாரு. பட் ஆனால் இந்த மாதிரி நிலைமையில கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். என்னடா இப்படி ஒரு நிலைமையில வந்து நிற்கிறோமே, ராகவ் யார், அவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே நிலா வந்து சொல்கிறாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்ட்டு வந்து நம்ம சேரனை கேட்குறாரு. அதுக்கு சாப்பிட்டேன், ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இப்போ எதுவும் சாப்பிட பிடிக்கல அப்படின்றாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து கேட்குறாரு, எனக்கு டீ வேணும் அப்படின்ட்டு. இப்போ சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு டீ, அதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பல்லம் வந்தால் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பல்லம் வந்து சொல்கிறாரு, ஏன்னா காலைல வந்து சோழன் வந்து சொல்லியிருப்பாரு, நடந்ததெல்லாம் சொல்லும் போது இப்படியா சொன்னார் அப்படின்ட்டு நிலா ஷாக்கிறாங்க. என் சந்தோஷத்துக்காக நான் ஒரு பொய் சொல்கிறேன், அதை நான் சந்தோஷப்படுற கூட விட மாட்டேங்கிறீங்களே, அதை கூட கெடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டுருக்கும்போது சேரன்லாம் ரொம்ப சோகமாயிடுவான். அவன் பொய் சொல்லியிருக்கான், பட் அவன் சந்தோஷத்துக்காக தான் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாத்திட்டையும் நல்லா கேட்டு விட்றான். என் சந்தோஷத்துக்காக நான் பொய் சொல்கிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்க முடியும், அது கூட கெடுத்து விட்டுட்டீங்களே, எப்பா மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலே எதுவுமே பொய்லாம் சொல்ல மாட்டேன், என் சந்தோஷத்தை நான் கெடுத்துக்க விரும்பலை அப்படின்ட்டு அவங்க வெளியில் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு சோழன் வந்து அவங்க அப்பாயிட்ட சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. சோழன் வந்து வெளியில் போயிட்டு, நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாருமே, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறேன். பார்த்திங்கன்னா அடுத்த 2 நிமிஷத்தில் வந்து உள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்து சைடில் நின்று கேட்டுட்ருக்காரு. கேட்டுட்ருக்கும்போது பாண்டியன் வந்து அவன் முக்கால்வாசி எப்போவுமே போய் தான் சொல்லுவான், இப்போ கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு. அப்பா நல்லா பண்ணடா, போன 2 நிமிஷம் கேப்பில் என்னென்னலாம் என்னை பற்றி பேசியிருக்கீங்க, என்ன பண்ணுறதுடா, இதுக்கு மேலே உங்கள் கூடலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ட்டு ஓரமாக போய் உட்காந்துட்ருப்பாரு. அதை வந்து நிலா வந்து பார்த்துட்டுருப்பாங்க, ரொம்ப சோகமாக இருக்கார் அப்படின்ட்டு நம்ம சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு போகும்போது தான் எபிசோட் முடிக்கிறாங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.